Hey everyone, welcome to Love Max. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2021ல நிறைய பேர் கூகுள்ல சர்ச் பண்ண ஒரு மேக்ஸ் क्वेश्चन தான் வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ क्वेश्चन என்னன்னா what is the answer for 100 factorial? அதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். n factorial general formula for n factorial என்னன்னா n into n minus 1 into n minus 2 into etc into 3 into 2 into 1. So இதுதான் வந்து இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன் ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1, ஏன்னா n மைனஸ் 1 அப்படி குறைச்சிட்டே போகணும். லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம 0 இல்லாதனால 1ஓடே முடிச்சுக்கலாம். 2 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 into 1, ஓகேவா? ஏன்னா அதுக்கு பிறகு 2 into 1 லாஸ்ட் 1 தானே இருக்குது. ஸோ 2 into 1, 3 factorial is equal to 3 into 2 into 1. அப்ப என்ன கிடைக்கும்? 3 2s are 6. 5 factorial எப்படி கண்டுபிடிக்கணும்? 5 into 4 into 3 into 2 into 1 is equal to 5 4s are 20. 20 into 3 60. 60 into 2 120. So 5 factorial is equal to 120. 5 factorial இப்படி எழுதலாம். 5 factorial is equal to 5 into 4 factorial. Clear? So 4 factorial என்னது? 4 3s are 12, 12 2s are 24. So 5 into 24 என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். 24 into 5, 20, 2 5s are 10, 120. Okay. So இதை எப்படி எழுதலாம்? 5 factorial is equal to 5 into 4 factorial. 5 into, general எழுதணும்னா n into n minus 1 factorial. Clear? So அப்ப 100 factorial எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு bigger number, 100 into 99 into 98 into it goes on like that. So அதோட approximate value என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ. இந்த கொஸ்டினோட ஆன்சரை தான் நிறைய பேர் வந்து 2021ல சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye.